الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. சகோதரர்களே, கிதாபு الصيام من كتاب الملخص الفقهي لعلامة الشيخ صالح بن فوزان الفوزان حفظه الله. சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த புத்தகம் அல் முலக்கஸ் அல் ஃபிக்ஹி சட்டத்திட்டங்களின் சுருக்கம் என்ற புத்தகத்திலிருந்து தொடர் வகுப்பாக நோன்புக்கான சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக சென்ற வகுப்பில் நாம் எதை பார்த்தோம் என்றால், ஷேக் அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார்கள். அதில் முக்கியமாக சென்றைய வகுப்பில், அதாவது சென்ற வாரத்துடைய வகுப்பினுடைய இறுதி பகுதியில் நாம் பார்த்தது என்னவென்றால், சஹர் செய்யும் நேரத்தில், அதாவது சஹரை மிக விரைவாக முடிக்கக்கூடியவர்களை பற்றி ஷேக் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை அவர்கள் இங்கே கூறுகிறார்கள். அது என்னவென்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், وَبَعْضُ النَّاسِ يُبَكِّرُونَ بِالتَّسَحُّرِ لِأَنَّهُمْ يَسْهَرُونَ مُعْظَمَ اللَّيْلِ ثُمَّ يَتَسَحَّرُونَ وَيَنَامُونَ قبل الفجر بساعات وهؤلاء قد ارتكبوا عدة أخطاء. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது மக்களில் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சஹரை மிக விரைவாக செய்வார்கள். ஏன் அவர்கள் அப்படி விரைவாக செய்கிறார்கள் என்றால், லிஅன்னஹும் யஸ்ஹரூன மஅதமல்லை, ஏனெனில் இரவினுடைய பெரும்பாலான பகுதிகளை அவர்கள் முழித்தவர்களாக கண்முழித்திருக்கிறார்கள், தூங்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தூங்காமல் இருப்பதினால் அவர்களுக்கு தூக்கம் வரக்கூடிய அந்த நேரம், தூக்கம் எப்போது வரும்? பொதுவாக நாம் அனைவரும் அறிந்திருப்போம், இரவுடைய பெரும்பாலான பகுதிகளில் ஒருவர் தூங்காமல் இருப்பார் என்றால் இறுதி நேரத்தில், அதாவது இந்த இறுதி நேரத்திற்கு சற்று முன்னம், எடுத்துக்காட்டாக 1 மணியோ அல்லது 2 மணி அல்லது 2:30 மணி போன்று அவருக்கு தூக்கம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிப்பதினால் என்ன செய்வார் என்றால், சும்ம யதஸஹரூன், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சஹர் செய்வார்கள். சஹரை செய்து சஹரை மட்டும் செய்து அவர்கள் சஹரை செய்ததற்கு பிறகு உடனடியாக தூங்கி விடுவார்கள். வயனமூன கப்ல அல் ஃபஜ்ர் பிஸாஅத், அதாவது நேரங்கள், அதாவது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பாக்கி இருக்க, அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் அவர்கள் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்பதாகவே அவர்கள் சஹரை செய்து உறங்கி விடுவார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் முக்கியமான தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள். என்னென்ன தவறுகள் என்றால், அதாவது சஹரை சீக்கிரமாக செய்யக்கூடியவர்களுடைய தவறுகள் என்னென்னவென்றால், முதலில் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அவ்வலன் லிஅன்னஹும் ஸாமு கப்ல வக்தி ஸியாம், முதலில் அவர்கள் அல்லாஹ் எந்த நேரத்தை நோன்பாளிகளுக்கு நோன்பை பிடிக்க அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதற்கு மேலாக, அதற்கு கூடுதலாகவே அல்லாஹ் கட்டளையிடாமல், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கட்டளையிடாமல் அதற்கு முன்னதாகவே கூடுதல் நேரங்களை அவர்கள் நோன்பாக எடுத்துக்கொண்டு நோன்பு பிடிக்கிறார்கள். முதலில் இது தவறான விஷயம் என்று ஷேக் அவர்கள் முதலில் கூறுகிறார்கள். ஏன்? அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு நோன்புடைய நேரம் எதை கட்டளையிட்டான்? மின் துலூஇல் ஃபஜ்ர் அஸ்ஸானி, அதாவது ஃபஜ்ருடைய அந்த இரண்டாவது உண்மையான ஃபஜ்ருடைய வக்து வந்ததிலிருந்து இலா குரூபி ஷம்சி, அதாவது சூரியன் மறைவு, அதாவது மகரிபுடைய நேரம், இந்த நேரத்தில் தான் நோன்பாளி நோன்பை பிடிக்க வேண்டுமே தவிர அதற்கு முன்னால் செய்வது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனெனில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் சும்ம அதிமு ஸியாம இலல் லைல். அல்லாஹ் இதைதான் கூறுகிறான், வெள்ளை கருப்பு கோட்டிலிருந்து வெள்ளை கோடு உங்களுக்கு தெரியும் வரை குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நேரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே சஹரை செய்துவிட்டு தூங்கி விடுகிறோம். அல்லது சில பேர் ஒரு அட்டவணையை பார்த்து கொண்டு அதற்கு முன்னதாகவே 4 மணி அல்லது 4:05 4:10 என்று போன்ற அந்த நேரத்தை என்ன செய்வார்கள்? அவர்கள் சஹர் செய்துவிட்டு அந்த அதோடு அவர்கள் நோன்பு பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதைத்தான் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன என்றால், ثانيا يتركون صلاة الفجر مع الجماعة فيعصون الله بترك ما أوجب الله عليه من صلاة الجماعة. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விரைவாக சஹர் செய்யக்கூடியவர்கள் இன்னும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் சலாத்துல் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த நிலையை அவர்கள் அடையாமல் போய் விடுகிறார்கள்.
ஜமாஅத்தோடு தொழாமல், அது மட்டுமல்ல தொழுகையே தொழாமல் போய்விடுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்துணை பேர் சஹரை நோன்பென்றால் ஏதோ நோன்பென்பது ஒரு பண்டிகை காலம் போல, அந்த நோன்பென்று 30 நாட்கள் என்பது தொழுகையில் ஒருவர் நாட்டம் செலுத்த மாட்டார். ஆனால் நோன்பென்று வந்துவிட்டால் வாயை கட்ட வேண்டும், வயிற்றை கட்ட வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தில் என்ன செய்வார் என்றால் சஹரை செய்துவிட்டு தூங்கி விடுவார். சஹரை செய்து தூங்கிவிட்டு அவர் எப்போது எந்திரிப்பார் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போதோ அல்லது கல்லூரிக்கு போகும்போதோ அல்லது வேலை செய்ய போகும்போது அந்த நேரத்தில் எந்திரிப்பார். ஃபஜ்ர் தொழுகை என்னவாயிற்று? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வலியாது பில்லா. இதை நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடை. இதைதான் ஷேக் அவர் கூறுகிறார். இது இரண்டாவது தவறு. காரணம் என்ன? அவர் ஒழுங்காக ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்னதாக வரை அவர் சஹர் செய்திருந்தால், அந்த நேரத்தை அவர் சஹர் செய்திருந்தால், அதாவது சஹரை பிற்படுத்தி இருந்தால், எந்த நேரத்தில் சரியான முறையில் சஹர் செய்திருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் சஹரை செய்திருந்தால் அவர் என்ன செய்திருக்கலாம்? வக்து வந்ததற்கு பிறகு அழகாக உடனடியாக தன்னுடைய தொழுகையை தொழுதிருக்கலாம், ஜமாத்தோடு தொழுகையில் பள்ளிவாசல்களில். ஆனால் அதை அவர் செய்யாமல் தூங்கி விடுகிறார். முன்னதாகவே 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவே சஹரை செய்துவிட்டு தூங்கி விடுகிறார்கள். இது மிக பெரும் தவறு என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நாம் கவனித்திருப்போம், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்றால் அந்த முதல் நாளில் பள்ளிவாசல்களில் தொழுகையை நிற்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கும். அந்த அளவிற்கு கூட்டமாக மக்கள் வந்து தொழுவார்கள். இது எந்த நாளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல் நாளில், ரமதானுடைய முதல் நாளில். ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய முதல் நாளில் தான் தொழுவாளிகளுக்கு தொழுகையை கடமையாக்கினது போல், ஃபஜ்ருடைய தொழுகையை மட்டும் அல்லாஹ் முதல் நாளில் அல்லாஹ் கடமையாக்கினது போல் அந்த நாளில் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களில் நிற்பதற்கு கூட இடம் இல்லாத அளவிற்கு பள்ளிவாசல்கள் நிரம்பி காணப்படும். ஆனால் சற்று நீங்கள் அந்த நாளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எண்ணிக்கொண்டால் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் என்றால் படிப்படியாக அந்த கூட்டம் குறைந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு 8வது நோன்பு, ஒரு 9வது நோன்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்துவிடும், மக்களில் யாரும் இல்லாமல் எப்பவும் போல அந்த கூட்டத்தோடு தொழுது கொண்டவர்களாக இருப்பார்கள். இது எதை காட்டுகிறது என்றால் ஈமானுடைய மிக குறைவான ஈமானுடைய நிலையை காட்டுகிறது, கல்வி அறிவு இல்லாத நிலையை காட்டுகிறது, அல்லாஹ்வுக்கு தக்வா இல்லாத நிலையை காட்டுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இந்த ரமதானிலாவது அல்லாஹ்விற்கு அஞ்சி, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குபவர்களாக, ஷிர்கை முழுவதுமாக தன்னுடைய உடலிலிருந்தும் தன்னுடைய மனதிலிருந்தும் அதை வெளியே எடுத்து அல்லாஹ்வை மட்டுமே அனைத்து நேரங்களையும் வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தொழுகை, அல்லாஹை தொழக்கூடிய அந்த தொழுகையை சரியாக பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அடுத்ததாக 3வது தவறு என்னவென்றால், முதல் தவறு அவர்கள் நேரத்தை அதிகமாக நோன்பு பிடிக்கிறார்கள். 2வது தவறு தொழுகையை விடுவார்கள். 3வது ربما يؤخرون صلاة الفجر عن وقتها فلا يصلونها إلا بعد طلوع الشمس وهذا أشد جرما وأعظم إثما. இதைதான், அதாவது ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சாரார் ஜமாத்தோடு தான் பள்ளிவாசல்களில் ஜமாத்தோடு தொழ மாட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்றால் குறைந்தபட்சமாவது எந்திரித்து வீட்டிலே தொழுவார்கள். ஆனால் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அதாவது தூங்கிவிட்டு ஃபஜ்ருடைய நேரம் வந்ததற்கு பிறகு அவர்கள் எந்திரித்து வீட்டிலே தொழுவார்கள். ஆனால் ஒரு சாரார் இருக்கிறார்கள், வக்திலே கூட அந்த ஃபஜ்ருடைய வக்தை விட்டவர்களாக, நாம் கூறின போல் ஃபஜ்ருடைய வக்தை விட்டவர்களாக சூரியன் உதித்ததற்கு பிறகு அவர்கள் தங்கள் தூக்கத்திலிருந்து எந்திரிப்பார்கள். இது எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வஹாதா அஷத்து ஜுர்மன் வஅஸமு இஸ்மா. இது மிகப்பெரிய பாவம், பாவங்கள் எல்லாம் மிக மோசமான பாவமாக இது இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கெட்ட காரியமாக இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், قال الله تعالى فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. அதாவது தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் கேடு உண்டாகட்டும் என்று கூறுகிறான்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகைக்கூடிய அந்த நேரத்திலே தொழாமல் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள். எந்த நேரத்தில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டாமல் அதற்கு அல்லாத நேரத்தில் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதாக இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் பொடுபோக்குதாரர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். மேலும் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வலபுத்த யன்விய ஸியாம். அடுத்தது முக்கியமான சட்டத்தை கூறுகிறார்கள், வலபுத்த யன்விய ஸியாம அல்வாஜிப மினல் லைலி ஃபலவ் நவ ஸியாம வலம் யஸ்தயகித் இல்லா பஅத துலூஇல் ஃபஜ்ரி ஃபஇன்னஹு யும்சிகு
வஸியாமுஹு ஸஹீஹுன் தாம்முன் இன்ஷா அல்லாஹ். அதாவது நிச்சயமாக யார் ஒருவர் ரமதானுடைய நோன்பை பிடிக்கிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக இரவிலே அதற்கான நியத்தை வைத்திருக்க வேண்டும். அந்த நியத்தை அவர் வைத்திருக்க வேண்டும். ஃபலவ் நவ சியாம், அதாவது ஒருவர் நோன்பு பிடிக்கிறேன் என்று அவர் நியத் வைக்கிறார். நியத்து வைத்ததற்கு பிறகு வலம் யஸ்தகித் இல்லா பஅத துலூஇல் ஃபஜ்ர், ஆனால் அவர் சஹர் செய்யவில்லை. ஆனால் என்ன செய்கிறார்? தூங்கி விடுகிறார். ஃபஜ்ருடைய வக்து வந்ததற்கு பிறகுதான் அவர் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார். ஃபஜ்ருடைய வக்து, தொழுகையுடைய வக்து வந்ததற்கு பிறகு நாம் சஹர் செய்ய முடியுமா? சஹர் செய்ய முடியாது. ஏன்? அது சஹர் செய்யக்கூடிய நேரம் அல்ல. ஆனால் இந்த நேரத்தில் அவர் நியத்து வைத்து விட்டதின் காரணத்தினால் அவர் நோன்பு பிடிக்கலாமா? நோன்பு பிடிக்கலாம், எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை தான் ஷேக் அவர் கூறுகிறார்கள். இன்னஹு யும்சிகு, அவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை பிடிக்க வேண்டும். வஸியாமுஹு ஸஹீஹுன் தாம்முன், அவருடைய நோன்பு சரியான நோன்பாகவும் இருக்கிறது, முழுமையான நோன்பாகவும் இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நியத் வைப்பது என்றால் என்ன? நியத் என்றால் என்ன? நாம் இதற்கு முன்னாலே நாம் கூறியிருப்போம், அல்லது இனி வரக்கூடிய வகுப்புகளில் சலாவை பற்றி படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நியத்தை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். நியத் என்றால் அல் அஸ்முல் ஜாஸிம் மினல் கல்ப், அதாவது உறுதியான ஒரு செயலை செய்ய வேண்டும், செய்ய போகிறார் என்று உறுதியாக தன் உள்ளத்தில் ஒருவன் முடிவெடுப்பது, இதுதான் நியா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நியத் என்பது இன்று நாம் மிக பெரும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக பார்த்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு வஸ்வாசாக மனிதர்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஷைத்தான் மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக நாமே எடுத்து வைத்தோம். என்னவென்றால், நியத் என்றால் நான் நியத்து வைத்து விட்டேனா, நியத்து வைக்கவில்லையா, அல்லது என்னுடைய நியத் சரியாக இருந்ததா, அந்த நேரத்தில் மிக பெரும் குழப்பத்திற்கு உள்ளாகக்கூடியவர்களாக எல்லாம் முஸ்லிம்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியத் என்ற இந்த விஷயத்தையும் சரி அனைத்தையும் அவன் இலகுவாக தான் ஆக்கி தந்திருக்கிறானே தவிர அதை நாம் கஷ்டமாக ஆக்கி தந்திருக்கிறான் எந்த ஒரு தேவையும் இல்லை. இன்னும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் தங்கள் மஜ்மூஉல் ஃபதாவிலாவிலும் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், ஒருவர் நியத் என்றதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், நீங்கள் சஹர் செய்வதற்காக நாம் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறோமே, அந்த ஒரு செயல் கூட எதனால், அந்த ஒரு செயல் கூட எதற்கு ஆதாரம் என்றால், நீங்கள் நியத்தை வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு ஆதாரம். ஏன்? அந்த நியத் உங்களிடம் இருந்ததால் தான் அந்த சஹருக்காக நீங்கள் எந்திருக்கிறீர்கள். இதுதான் நியத்துடைய அடிப்படை. நியத் என்றால் ஒரு மனிதன் அவனுடைய கல்விலே அந்த ஒரு முடிவு, அதை அவன் சிந்தித்தாலே போதும், அதுதான் நியத். ஆனால் அதை தாண்டி நியத் என்றால் ஒரு இடத்தில் நின்று கொண்டு, அல்லது ஒரு இடத்தை பார்த்து கொண்டு, அல்லது ஒரு சில நேரத்தில் அதாவது 1, 2, 3 என்று மனதுக்குள் சொல்லிவிட்டு நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் நியத்து செய்கிறேன். இதற்கும் மேலாக நம்முடைய வீட்டிலே கூட முஸ்லிம்கள் இன்னும் சில பேர் நவைத்து சோமகதீன், அதாவது நவைத்து சௌமகதீன், அதை தமிழிலே துவாவை என்று சொல்லக்கூடிய பேரில் நவைத்து சோமகதீன் என்று அந்த கூடிய வாசகங்களை சொல்லிக் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், இதை சொல்லவில்லை என்றால் ஒருவருக்கு நோன்பு என்பதை சேராது என்ற அளவிற்கு போய்விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், நியத் என்பது அத்தலஃபுது பிஹி பித்அ, நியத்தை வாயால் மொழிவது பித்அத் என்று உலமாக்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். நியத் என்பது கல்வியில் இருக்கக்கூடிய விஷயம், நியத் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நியத் என்பது வாயால் மொழிவதற்காக ஆக்கப்பட்டது அல்ல. ஏனெனில் அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். உங்கள் மனதில் நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் நியத். ஆனால் அதை விட்டு நவைத்து சோமகதீன் அன்னதாயி ஃபர்லுர் ரஹ்மான் ஹதீசனத்தி இல்லாஹி தஆலா என்று இவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட துஆவெல்லாம் எந்த ஒரு அடிப்படையிலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆதாரமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நோன்பு என்ற நியத் என்றால் அல்லாஹ்விற்காக நியத் செய்கிறேன், அவ்வளவுதான். அதாவது உங்கள் மனதில் நீங்கள் கொள்வது, அதை வாயால் மொழிவது என்பதெல்லாம் கிடையாது. நாம் ஏற்கனவே கூறினோம், சஹரை செய்வதற்காக எந்திருக்கிறீர்கள் அல்லது சாப்பிடுவதற்காக அமர்கிறீர்கள், இதெல்லாம் என்ன நியத்? ஏன்? நியத்துடைய அடிப்படையில் தான் இந்த செயல்களை நாம் செய்கிறோம். அந்த நியத் உங்களிடம் இருந்ததால் தான், அந்த எண்ணம் உங்களிடம் நோன்பு பிடிக்கிறேன் என்ற அந்த எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் அந்த செயல்களை செய்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்திரிக்கவில்லை என்றால் என்னவாயிற்று? சாப்பிடுவதற்கு நீங்கள் எந்திருக்கிறீர்கள் அல்லது எதற்காக எந்திருக்கிறீர்கள்? அந்த நோன்பை பிடிப்பதற்காகத்தான் எந்திருக்கிறீர்கள். அந்த எண்ணம் உங்களிடம் இருந்தால் தான் நீங்கள் எந்திருக்கிறீர்கள். இதுதான் நியத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ويستحب تعجيل الإفطار إذا تحقق غروب الشمس بمشاهدتها أو غلب على ظنه بخبر ثقة بأذان أو غيره. فعن سهل بن سعد رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: لا يزال الناس بخير ما عجلوا الفطر. متفق عليه. அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் சஹரை பற்றி கூறினதற்கு பிறகு ஷேக் அவர்கள் ஹஃபிதஹுல்லாஹ் இஃப்தாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இஃப்தார் என்றால் என்ன?
இஃப்தார் என்றால் நோன்பை திறக்கக்கூடிய நேரம். அந்த நோன்பை திறப்பதற்கு பேர் தான் இஃப்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி சஹரை பிற்படுத்தி செய்ய வேண்டுவது அடிப்படையாக சுன்னாவாக இருக்கிறதோ, அதே போல் இஃப்தாரை அந்த நேரம் வந்து விட்டது என்றால் உடனடியாக அந்த இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக முற்படுத்தி அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நோன்பை திறந்து விட்டோம் என்றால் அதுதான் சுன்னா, அதுதான் மார்க்கம் நம்மை இன்னும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்று லிலஸஃபி ஷதீத், இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இடங்களில் இதற்கு நேர்மாற்றமாக தான் இருக்கிறது. எப்படி என்றால் சஹரை முற்படுத்துகிறார்கள், இஃப்தாரை பிற்படுத்துகிறார்கள். இது முற்றிலுமாக நபி வழிக்கு மாற்றமான ஒரு செயல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மாற்றமாகத்தான் இருந்தார்கள். எப்படி? சஹரை பிற்படுத்தினார்கள், இஃப்தாரை நோன்பு திறப்பதை முற்படுத்தினார்கள். முற்படுத்துவது என்றால் என்ன? முற்படுத்துவது என்றால் அந்த நேரம் வருவதற்கு முன்னால் முற்படுத்துவதை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. நேரம் வந்துவிட்டது என்றால் உடனடியாக நோன்பை திறக்க வேண்டும். நேரம் வந்ததற்கு பிறகும் அட்டவணையை எதிர்பார்த்து காத்திருப்பது, அல்லது சூரியன் மறைந்து விட்டது என்று தெளிவாக தெரிந்து இருள் வரக்கூடிய நேரமாக இருக்கும். அதாவது அந்த ஒரு பள்ளியில் பார்த்தால் அவர் முஅத்தின் என்று சொல்லப்படக்கூடிய மோதினார், அவர் அந்த அதானை சொல்லி இருக்க மாட்டார். இது மிகவும் நபி வழிக்கு மாறான செயல்களாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அனைத்திற்கும் ஆதாரம் என்பது இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யஸாலு நாஸ் பி கைரின் மஅ அஜ்ஜல் ஃபித்ர். அதாவது மக்களில் எப்படிப்பட்டவர் என்றால், எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை, நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறார்களோ அவ்வளவு அவர்கள் நன்மையில் இருக்கிறார்கள், அவர்கள் நன்மையை சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நோன்பை விரைவுபடுத்துகிறார்கள், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறார்கள். நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறார்கள் என்றால் என்ன? அந்த நேரம் வந்தவுடன், இதைத்தான் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் கண்ணுக்கு மெய்யால் நாம் பார்க்கிறோம் சூரியன் மறைந்து விட்டது என்று, மேலும் தன்னுடைய எண்ணத்தில் முடிவாக வந்து விட்டது, சூரியன் மறைந்து விட்டது. என்னால் பொதுவாக தெரியும், இந்த இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை பார்த்தால், வானத்தை பார்த்தால் தெளிவாக தெரியும் சூரியன் மறைந்து விட்டது என்று. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மிடம் உதித்து விட்டது என்றால், உறுதியாக அதிகபட்சமாக அந்த எண்ணம் நம்மை ஆட்கொண்டு விட்டது என்றால், அல்லது அதாவது நம்பகத்தன்மையுடைய ஒரு மனிதர், அதாவது மக்களால் நம்பகத்தன்மையுடைய, நம்பிக்கைக்கு பேர் போன ஒரு மனிதர், அந்த அதிலாக இருக்கக்கூடியவர், அவர் கூறுகிறார், அல்லது அவர் அதான் கூறுகிறார் என்றால், அதை எதிர்பார்த்து, அதை சரிபார்த்து உடனடியாக நோன்பை திறக்க வேண்டும். அதைத்தான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாறாக அதை தாழ்த்துவது நபி வழிக்கு முரணானது. மேலும் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை ஷேக் ஃபௌசான் அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டுகிறார்கள். மேலும் அது சஹீஹ் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதாவது மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறார்களோ அவர்கள் ஹைரில், அவர்கள் நன்மையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மிக முக்கியமான இந்த இரண்டு விஷயத்தையும் இன்று நேர்மாற்றமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இன்று மக்கள் முஸ்லிம்களை பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி வழிதான் நம்மளுடைய வாழ்க்கை வழியாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக இந்த ரமதானிலாவது சஹரை சரியான நேரத்தில் பிற்படுத்தி செய்ய வேண்டும், அதே போல நோன்பு திறப்பதை முற்படுத்தி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஷேக் அவர் கூறுகிறார்கள், வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வீஹி அன் ரப்பிஹ், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதை நமக்கு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஹதீஸுல் குத்ஸி என்று கூறுவோம். இன்ன ஹப்ப இபாதிய இலைய அஜலுஹும் ஃபித்ரா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், எனக்கு மிகவும் நெருக்கமான என்னுடைய நேசத்திற்கு உரிய என்னுடைய அடியார்களில் யார் என்றால், யார் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய நேசத்திற்கு உரிய அடியார்கள் என்று, என்னுடைய அடியார் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மத், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இந்த ஹதீஸை இங்கே இந்த இடத்தை கூறுகிறார்கள். இருந்தாலும் இமாம் அஹ்மத் ஷாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை தஈஃப் என்று கூறுகிறார்கள் என்பதை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அடுத்ததாக, வசுன்னது அயுஃப்திர அலா ருதபின் ஃபஇன் லம் யஜிது ஃபஅலா தம்ரின்
فإن لم يجد فعلى ماء لقول أنس رضي الله عنه كان النبي صلى الله عليه وسلم يفطر قبل أن يصلي على رطبات فإن لم تكن رطبات فتمرات فإن لم تكن تمرات حصوات من ماء رواه أحمد وأبو داود والترمذي فإن لم يجد رطبا ولا تمرا ولا ماء أفطر على ما تيسر من طعام وشراب. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக எதை வைத்து நோன்பை திறப்பது, எதை வைத்து நோன்பை திறப்பது, இதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எதை வைத்து நாம் நோன்பை திறப்பது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்களுடைய வழிமுறை எப்படி இருந்தது என்றால் அதுதான் நம்மளுடைய வழிமுறையாக இருக்க வேண்டும். அதாவது காய்ந்த பேரிச்சம்பழத்தை வைத்து, அதாவது பேரித்தம்பழம் என்று ருத்தம் என்று கூறுவோம், அதாவது ஈரப்பதமான பேரிச்சம்பழம், பேரித்தம்பழங்களிலேயே மிகவும் சுவையான முதல் தரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரித்தம்பழத்தை கொண்டு நாம் நோன்பை திறக்க வேண்டும். அப்படி அது நம்மிடம் இல்லை என்றால் பொதுவான பேரிச்சம்பழத்தை கொண்டு நாம் நோன்பை திறக்க வேண்டும். ஃபஇல்லம் யஜித், இதுவும் இந்த பேரித்தம்பழமும் நம்மிடம் இல்லை என்றால் தண்ணீரை கொண்டு நாம் திறக்க வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு திறப்பது எப்படி இருந்தது என்றால், அவர்கள் எப்படி எதை கொண்டு நோன்பு திறப்பார்கள் என்றால் அந்த ஈரப்பதமான அந்த முதல் தரமான அந்த பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பார்கள். அப்படி அது கிடைக்கவில்லை என்றால், அதாவது ருத்தபை கொண்டு அவர்கள் பொதுவான அந்த பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறப்பார்கள். அதுவும் இல்லை என்றால் அவர்கள் தண்ணீரை சிப்பாக எடுத்து அந்த தண்ணீரை கொண்டு அவர்கள் பருகி அதை நோன்பு திறப்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத், அபு தாவூத், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அனைவர்களும் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஃபஇல்லம் யஜித், அதாவது நம்மிடம் பேரித்தம்பழமும் இல்லை அல்லது தண்ணீரும் இல்லை, இது எவையும் இல்லை என்றால் நமக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ, அதாவது எந்த நமக்கு இருக்கக்கூடிய இன்று நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கஞ்சாக இருக்கட்டும் அல்லது நாம் பருகக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நாம் நோன்பு திறந்திரதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வஹாதா அம்ருன் யஜிபு தன்பீஹ் அலைஹி, இங்கே தான் நோன்பு திறக்கக்கூடிய விஷயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு நினைவூட்டலை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், وهو أن بعض الناس قد يجلس على مائدة إفطاره ويتعشى ويترك صلاة المغرب مع الجماعة في المسجد. இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் என்னவென்றால், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நோன்பு திறக்கக்கூடிய சாப்பாடான அந்த பலகைகளை அந்த சஹான்களில் அமர்ந்திருப்பார்கள். நோன்பு திறக்கூடிய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையை பிற்படுத்தி, தொழுகையை ஜமாத்தோடு தொழாமல், சலாத்துல் மகரிபுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழாமல் மாறாக அந்த தட்டையில் இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடியவர்களாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இது மிக பெரும் தவறு. ஏனெனில் அவர் ஜமாத்தை விடுகிறார்கள் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வயத்ருக்கு சலாத்துல் மகரிபை விட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சாப்பாடை சாப்பிடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஷேக் அவர்கள் பொதுவாக கூறுகிறார்கள். ஆனால் இது நம்முடைய வீட்டிலும் இன்று நடக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. வீட்டிலே நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருப்பாராயின் என்ன எப்படி இருக்கும் என்றால், வீட்டிலே நோன்பு திறக்கும் போது அளவற்ற தின்பண்டங்களை நோன்பு திறக்கக்கூடிய இடத்தில் வைப்பார்கள். மஹரிப் தொழுவதற்கும் நோன்பு திறந்தோம் என்றால் உடனடியாக 5 நிமிடத்தில் தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம அனைவர்களும் இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அமர்ந்ததற்கு பிறகு எண்ணெய் பண்டாரம், எண்ணெயால் பொரித்த சாமான்கள் மற்றும் அனைத்து சாப்பிடக்கூடிய விஷயங்களையும் அந்த நேரத்தில் வைத்து அதை நாம் சாப்பிடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் தவறான விஷயம். ஏனென்றால் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் உடனடியாக நாம் அனைத்தையும் சாப்பிட்டோம் என்றால் தொழுகை நின்று நிம்மதியாக தொழுவதற்கு கூட முடியாத ஒரு சூழலாம் இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக எண்ணெய் பண்டங்களை நாம் தின்று விட்டோம், நாம் சாப்பிட்டு விட்டோம் என்றால் நாம் தொழுகையில் கூட நமக்கு அதிகமாக ஏப்பம் வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. ஏனெனில் இது அனைத்தும் தொழுகைக்கான ஒரு விஷயத்தை பால்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. சற்று இதையெல்லாம் நிறுத்தி வைத்து தண்ணியை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியின் பால் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து நாம் தொழுகையை தொழுது விட்டு பின்பு அதற்கு பிறகு நாம் அமர்ந்து சாப்பிட்டோம் என்றால் அது மிக பெரும் ஹைராக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை மிகவும் கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இது மிக பெரும் தவறு. இவ்வாறு தொழுகையை விட்டுவிட்டு சாப்பிட்டு தொழுகை விடக்கூடியவர்கள் மிக பெரும் தவறை இருக்கிறார்கள் என்பதை ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தொழுகை ஜமாத்தோடு தொழாமல் இருக்கிறார்கள். மேலும் அது மட்டுமல்ல, وَيُفَوِّتُ عَلَى نَفْسِهِ ثَوَابًا عَظِيمًا وَيُعَرِّضُهَا لِلْعُقُوبَةِ وَلِلْمَشْرُوعِ لِلصَّائِمِ يُفْطِرُ أَوَّلًا ثُمَّ يَذْهَبُ لِلصَّلَاةِ ثُمَّ يَتَعَشَّى بَعْدَ ذَلك. அதாவது
இது மிக பெரும் தவறிலே தன்னை உள்ளாக்கிக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, நோன்பால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோன்பு எப்படி திறக்க என்றால், முதலில் தண்ணீரை கொண்டோ, முதலில் பேரித்தம்பழத்தை கொண்டோ அல்லது தண்ணீரை கொண்டோ அவர் நோன்பை திறந்ததற்கு பிறகு, பின்பு அவர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு, அதன் பின்னால் அவர் உணவு உண்டு கொள்ளட்டும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வயுஸ்தஹப்பு ஐயதுவ இந்த இஃப்தாரிஹி பிமா அஹப்ப, அதாவது ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ளலாம் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஷேக் அவர்கள் இங்கே ஒரு சில துவாக்களை கூறுகிறார்கள். முதல் துவா என்னவென்றால், துவாவை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் துவா கேட்பதை பற்றி, இன்னல் லிஸ்ஸாயிமி இந்தஹு ஃபித்ரிஹி ஐ இந்த ஃபித்ரிஹி தஅவத்தன் மா தருத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோன்பாளிக்கு அந்த ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்விடம் கேட்டார் என்றால் அந்த துவா கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் என்ற இந்த ஹதீஸை ஷேக் அவர்களுக்கு பதிவு செய்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை தஈஃபாக கூறியிருக்கிறார்கள். என்ன அந்த ஹதீஸ் என்றால், நோன்பாளிக்கு ஒரு நேரம் இருக்கிறது. எந்த நேரம் என்றால், அவர் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம். அவர் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறுக்க மாட்டான் என்ற இந்த செய்தியை இங்கே ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிடுகிறார்கள். இருந்தாலும் இந்த ஹதீஸிலே உலமாக்களுக்கு மத்தியில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆனாலும் அந்த அனைத்து நேரமும் அல்லாஹ்விற்கு நாம் துவா செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் நாம் துவா கேட்பது தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஷேக் அவர்கள் இங்கே இதை குறிப்பிடுகிறார்கள். மேலும் துவாக்களை பொறுத்தவரை ஷேக் அவர்கள் ஒரு துவாவை இங்கே குறிப்பிடுகிறார்கள். என்ன துவா என்றால், அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, அல்லாஹ்வே உனக்காக நான் இந்த நோன்பை பிடித்தேன், வல ரிஸ்கிக, அதாவது நீ கொடுத்த இந்த உணவை வைத்து, நீ கொடுத்த இந்த வாழ்வாதாரங்களை, இந்த உணவை வைத்து நான் நோன்பை திறக்கிறேன் என்று கூறக்கூடிய இந்த துஆவை, இதை இன்னும் அல்லாஹும்ம லக ஸம்து வபிக ஆமன்து அலைக தவக்கல்து, இந்த மாதிரியான துஆக்களை கூறுபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சரியான ஒரு ஆதாரமான ஒரு ஹதீஸாக இந்த துவாக்கள் அனைத்தும் பார்க்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு துவா ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. இந்த துவாவை பொறுத்த மட்டிலும் அல்ஹம்துலில்லாஹ் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் என்று தரப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸாகத்தான் இருக்கிறது. என்ன துவாவென்றால், ذهب الظمأ, அதாவது தாகம் தணிந்தது, வப்தல்லத்தில் உரூக்கு, நாடி நரம்புகள் நனைந்தது, வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாம் நோன்பு பிடித்த இந்த நற்கூலி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பை திறந்ததற்கு பிறகு ஓதக்கூடிய துவாவாக இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் ஃபௌசானி இவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இதை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹும் இந்த ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார்கள். என்ன துவாவென்றால், ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله, அதாவது தாகம் தணிந்தது, நாடி நரம்புகள் நனைந்தது, வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், நாம் இந்த நோன்பை பிடித்ததுக்கான இந்த அஜ்ர் இன்ஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாடினால் இந்த கூலி நமக்கு கிடைக்கும் என்று நாம் கூறுவது. هكذا ينبغي للمسلم وهكذا ينبغي للمسلم أن يتعلم أحكام الصيام والإفطار وقتا وصفة حتى يؤدي صيامه على الوجه المشروع الموافق لسنة الرسول صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், நாம் பார்த்தோமே இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும், இப்படித்தான் ஒரு முஸ்லிம் நோன்பை ஆரம்பித்து நோன்பை முடிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் செய்யக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வஹத்தா யகூன், அது மட்டுமல்ல, அப்போதுதான் அவருடைய நோன்பும் சரியான நோன்பாக இருக்க முடியும். வஅமலுஹு மக்பூலன் இன்தல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய அமல், அவர் செய்யக்கூடிய இந்த மகத்துவமிக்க அந்த நோன்புடைய அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். فإن ذلك من أهم الأمور, இது மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது, மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் அனைத்திலும் பின்பற்றுவது போல் நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரத்திலும் சரி அவர்களுடைய வழிமுறையை நாம் முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். ஏனெனில் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தன் திருமலையை கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர்
வதக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ் தன்னுடைய திருமலையை கூறுகிறான், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அதாவது இந்த விஷயத்தில் அல்லாஹ் எப்படி கூறுகிறான் என்றால், எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய அழகான உதாரணம் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருக்கிறது. அவர்கள் அவரை பின்பற்றி நடந்து அல்லாஹ்வை அதிகமாக நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் இருக்கின்றது. அந்த முன்மாதிரி அது எப்படிப்பட்ட செயல்முறை என்பதை இந்த தலைப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதை விட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஊர் போகக்கூடிய போக்கில் தான் நான் போவேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிற்கு, அவர்களுடைய வழிமுறைக்கு, அவர்களுடைய இதற்கு மாற்றமாக நாம் இருப்பேன் என்று சொன்னால் அது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும். சஹர் என்றால் பிற்படுத்த வேண்டும், இஃப்தார் என்றால் நோன்பு திறப்பது என்றால் முற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாத இப்படிப்பட்ட நாம் பார்த்த அனைத்து விஷயங்களையும் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு லேசாகி தரட்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாபுன் ஃபி முஃப்ஸிதாத்திஸ் ஸௌம். அடுத்ததாக நோன்பை பற்றி பார்த்தோம், நோன்பாளியுடைய செயல்களை பற்றி பார்த்தோம். அவர் எப்படி சஹர் செய்ய வேண்டும், அவர் எவ்வாறு நோன்பை திறக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாபுன் ஃபி முஃப்ஸிதாத்திஸ் ஸௌம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம், அதாவது எந்த விஷயங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இதை தான் நாம் இன்று தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது பிரத்யேகமாக ஒரு சில விஷயங்களை மார்க்கம் நமக்கு தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. அதில் என்ன ஷேக் அவர்கள் இந்த பகுதியில் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் படிப்போம். லிஸ்ஸியாமி முஃப்ஸிதாத்துன் யஜிபு அலல் முஸ்லிமி அன் யஅரிஃபஹா லியதஜன்னபஹா வயஹ்தர மின்ஹா லிஅன்னஹா துஃப்திரு الصائم وتفسد عليه صيامه وهذه المفترات. அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது நோன்புடைய விஷயத்திலே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது இருக்கின்றது. அந்த காரியங்களை பற்றி ஒரு முஸ்லிம் தெளிவாக அதை அறிந்து இருக்க வேண்டும். அந்த முறிக்கக்கூடிய காரியங்களை ஒரு முஸ்லிம் அவனுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஏன் அறிந்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அவர் அந்த விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும்? அப்போதுதான் தன்னுடைய நோன்பை முறிக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்ளலாம் தன்னை. அப்பொழுதுதான் தன்னுடைய நோன்பை அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்போதுதான் அதிலிருந்து அவர் கவனமாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் அவர் அதை பயந்து கொண்டு இருக்க முடியும். ஏன்? அல்லாஹ்விற்காக மகத்துவமிக்க இந்த ரமதானிலே அந்த நோன்பை ஒருவர் எவ்வாறு தன் கையாலே அவர் பாழாக்கி கொள்வார்? அப்போது இந்த விஷயங்களை அவர் அறிந்து விட்டார் என்றால், அல்லாஹ் நாடினால் தன்னுடைய நோன்பு பாழாகுவதிலிருந்து தன்னுடைய நோன்பை அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதிலே என்னென்ன விஷயம் என்றால், முதலில் என்னவென்றால் அல் ஜிமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடல் உறவு கொள்வது முதல் விஷயம். நோன்பை ஒரு மனிதனுடைய நோன்பு முறிந்து விடுகிறது என்றால் அல் ஜிமா, அதாவது நோன்பு பிரிக்கக்கூடிய அந்த காலம், நோன்பு பிரிக்கக்கூடிய இடைப்பட்ட காலம் என்ன காலம்? நாம் ஏற்கனவே கூறினோம், ஃபஜ்ருடைய வக்திலிருந்து, சரியான ஃபஜ்ருடைய வக்திலிருந்து இலா குரூபி ஷம்ஸ், மஹரிபுடைய நேரம், சூரியன் மறைந்ததுடைய நேரம், இந்த இடைப்பட்ட நேரத்தில் நோன்பாளியுடைய நோன்பு நேரமாக இருக்கிறது. இந்த நோன்புடைய நேரத்தில் தன்னுடைய மனைவியோடு ஒரு மனிதன், அல்லது ஹராமான வழியாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட மற்ற நேரத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவியோடு இருந்தாலும் சரி, அவன் உடலுறவு கொண்டு விட்டான் என்றால் அவனுடைய நோன்பு முறிந்து விடுகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் ஜிமாஉ ஃபமதா ஜாமஅ الصائم بطل صيامه وَلَزِمَهُ قَضَاءُ ذَلِكَ الْيَوْمِ الَّذِي جَامَعَ فِيهِ. முதலில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு நோன்பு அவர் அந்த எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அவர் உடலுறவு கொண்டு விட்டார். உடலுறவு கொண்டு விட்டதனால் அவருடைய நோன்பு முறிந்து விடுகிறது. அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நோன்புடைய நாளை அவர் கதா செய்ய வேண்டும். எப்போது கதா செய்ய வேண்டும்? ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும். எதுவரை கதா செய்ய அவருக்கு அனுமதி இருக்கிறது? அடுத்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதை கதா செய்ய வேண்டும். மேலும் ஷேக் அவர் கூறுகிறார்கள், வயஜிபு அலைஹி மா கதாஇ அல் கஃபாரா. அது மட்டுமல்ல, கதா செய்வது மட்டுமல்ல, அவர் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கஃபாரா, அதற்கு அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பிராயச்சித்தமாக அதற்கு அவர் உணவளிக்க வேண்டும். வஹிய இத்கு ரகபா, அதாவது கஃபாரா, இந்த பிராயச்சித்தம் என்றால் என்ன? இந்த பிராயச்சித்தம் என்றால் மூன்று படித்தரங்களாக இருக்கிறது. முதலில் இதை செய்ய வேண்டும். அது செய்ய அவரால் அந்த முதல் பிராயச்சித்தத்தை அவரால் செய்ய முடியவில்லை என்றால் தான்
அடுத்ததான பிராயச்சித்தத்திற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிகாரத்திற்கு அவர் போக வேண்டும், அந்த இரண்டாவது பரிகாரத்திற்கு போக வேண்டும். ஆனால் முதல் எடுத்தவுடனே நான் எனக்கு இலகுவாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது பரிகாரத்தை நான் செய்கிறேன் என்றால் செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பரிகாரம் என்ன? அவர் நோன்பை முறித்ததின் காரணமாக அவர் கதா செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த கதாவோடு என்ன செய்ய வேண்டும் என்றால் அடிமையை விடுவிக்க வேண்டும். ஒரு அடிமை என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்க வேண்டும். அதாவது அவரிடம் அடிமை இல்லை என்னக்கூடிய இந்த நிலை இன்று பரவலாக இருப்பதினால் அந்த அடிமை அந்த நிலை அவரிடம் இல்லை என்றால், அல்லது அந்த அடிமைக்கான தொகையும் அவரிடம் இல்லை என்றால், அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிகாரம் செய்ய முடியவில்லை என்றால் இரண்டாவது பரிகாரமான 2 மாதங்கள் தொடர்ந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க வேண்டும். இதுதான் செய்யக்கூடிய இரண்டாவது பரிகாரம். இந்த பரிகாரமும் செய்வதற்கு அவருக்கு சக்தி இல்லை, அவர் நோன்பை பிடிக்கக்கூடிய சக்தி இல்லாதவராக அவர் இருக்கலாம். தொடர்ந்து அந்த 2 மாதங்கள் அவர் நோன்பு பிடிப்பதற்கு அவர் சக்தியற்றவராக அவர் இருந்தார் எனில் அவர் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்ய வேண்டும்? 60 மிஸ்கீன்களுக்கு, அதாவது 60 ஏழைகளுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் உணவளிக்க வேண்டும். அதாவது என்னவென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும், அந்த ஒவ்வொரு ஏழைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அவர் நாட்டில் எது மக்களால் பரவலாக உண்ணக்கூடிய உணவாக இருக்குமோ அந்த உணவில் நிஸ்ஃபுசா என்ற அந்த அளவிற்கு, நிஸ்ஃபுசா என்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே கிட்டத்தட்ட 1 கிலோ 300 கிராம் என்று கூறலாம். 1 கிலோ 300 கிராம் என்றால் நிஸ்ஃபுசா என்று வந்துவிடும். அந்த 1 கிலோ 300 கிராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவுகோலில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் உணவை வழங்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதர் நோன்புடைய நேரத்தில் நோன்பாளியாக அவர் இருக்க அந்த நோன்பை உடலுறவு கொண்டு அந்த நோன்பை அவர் முறித்து விடுகிறார். அந்த நோன்பு உடலுறவு கொண்டதினால் அந்த நோன்பு அவருக்கு பாலாகி விடுகிறது. அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். கதா செய்வது மட்டுமல்லாது அவர் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்னவென்றால் முதலில் அடிமை விடுவிக்க வேண்டும். அது அவரிடம் இல்லை, அவர் அதை செய்ய இயலவென்றால் தொடர்ந்து 2 மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும். 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிப்பதற்கும் அவரிடம் சக்தி இல்லை என்றால் மூன்றாவதாக 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். ஒவ்வொரு ஏழைக்கும் 1 கிலோ 300 கிராம் என்று சொல்லப்படக்கூடிய நிஸ்ஃபுசா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அளவிற்கு அவர் உணவை அளிக்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நோன்பாளியுடைய ஒரு நோன்பு முறிவதற்கான முதல் விஷயம் என்னவென்றால் அவர் உடலுறவு கொள்வது. அடுத்ததாக இதை சார்ந்த இன்னொரு விஷயம் இருக்கிறது. இது இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம். இது என்ன இரண்டாவது காரியம்? இன்சாலுல் மணி பிசபபி தக்பீலின் அவ் லம்சின் அவ் இஸ்திம்னாஇன் அவ் திக்ராரி நஸரின். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக என்னவென்றால், அதாவது தன்னுடைய உடம்பிலிருந்து விந்தை வெளியேற்றி விட்டார் என்றால், ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? தன்னுடைய உடம்பிலிருந்து விந்து வெளியேறுகிறது. அவருடைய விந்து வெளியேறிவிட்டது என்றாலும் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நோன்பு என்ன ஆகிறது? பாலாகி விடுகிறது. எப்படி என்றால், விந்து வெளியேற்றம் என்றால், ஒரு மனிதருடைய விந்து வெளியேறுகிறது என்றால் அது எந்த அடிப்படையில் என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன காரணங்கள் என்றால், ஒன்று, ஒரு பெண்ணை முத்தமிட்டால், ஒரு பெண்ணை முத்தமிடுவதினால் அல்லது அந்த பெண்ணை தொடுவதினால், இந்த 2 காரியங்களில் அவருடைய விந்து வெளியேறுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மணி. விந்து என்றால் நாம் மணியை பற்றி கூறுகிறோம், மதியை பற்றி நாம் கூறவில்லை. மதி என்றால் என்ன, மணி என்றால் என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி நான் தெளிவாக விவரித்திருக்கின்றேன். முக்கியமாக நம்மளுடைய தஹாரா, நம்மளுடைய தூய்மையான அந்த பாடத்திட்டத்தில் 3வது அல்ல 4வது வகுப்பிலே இந்த விஷயங்கள் வரும். அதாவது மதி என்றால் அது விந்து அல்ல, அதை விந்து என்று கூற மாட்டோம். மாறாக தண்ணீரை போன்றே இருக்கும். தண்ணீரை எவ்வாறு நாம் தண்ணீரை பற்றால் தண்ணீருடைய அந்த வண்ணம் இருக்குமோ அதே போல இருக்கும். ஆனால் சற்று கொலை என்று இருக்கும். அதுதான் என்னவென்றால் மதி என்று கூறுவோம். ஆனால் மணி என்றால் இது வெள்ளையாக விந்தாக பால் போன்று இருக்கும். இந்த மணி என்று சொல்லப்படக்கூடிய இந்த விந்து வெளியேறினால் தான் நோன்பு ஒருவருக்கு முறிவடைகிறது. ஆனால் மதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் நேரத்தில் வரக்கூடிய அந்த தண்ணீர் வெளிவந்தால் அது எந்த ஒரு விஷயமும் அல்ல. அவருடைய நோன்பு முறிவடையாது என்பதை நாம் நன்கு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில்
பல பல பேர்கள் நம்மளுக்கு கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்றால் இந்த மதியை பற்றி தான் கேட்கிறார்கள். மதி வந்து விட்டது என்றால் நோன்பு முறிந்து விடுகிறதா என்று பயப்படக்கூடிய சகோதரர்களும் சரி, அனைவர்களும் இருக்கிறார்கள். இந்த விஷயம் அப்படி அல்ல. ஏனெனில் இது கிட்டத்தட்ட உலமாக்கள் எப்படி கூறுகிறார் என்றால், எப்படி சிறுநீரை போலத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதாவது மதியை சிறுநீரை போல பார்க்கப்படுகிறது. சிறுநீர் வெளிவருவது போலதான் மதி. ஆனால் மணி வெளியே வருகிறது என்றால் விந்து வெளியேறுவது தான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் எந்த காரணத்தினால் விந்து வெளியேறும் என்றால், அதாவது தன் கையை வைத்தே விந்தை வெளியேற்றுவது. இதுவும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் சரி, இப்படி ஒருவர் செய்தாலும் சரி அவர்கள் நோன்பு முடிவடைகிறது. அது மட்டுமல்ல, அறிந்து கொள்ளுங்கள், தன் கையை வைத்து விந்தை வெளியேற்றுவது என்பது அது இந்த நேரத்திலாக இருக்கட்டும், நோன்பு அல்லாத நேரத்திலாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் இது ஒரு ஹராமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மற்ற நேரத்தில் ஒரு பெண்ணை தொடுவதோ ஒரு பெண்ணை முத்தமிடுவது என்பது நமக்கு மனைவி என்று அந்த பெண் இருப்பாள் எனில் அது நமக்கு ஹலாலான விஷயம், அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் எந்த நேரத்தில் அந்த நோன்புடைய அந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லாத மற்ற அனைத்து நேரத்திலும் சரி மனைவியை ஒருவர் முத்தமிடுவதற்கோ அந்த மனைவியை தொடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த கையை வைத்து விந்தை வெளியேற்றுவது என்பது எந்த நேரத்திலும் சரி அது அனுமதிக்கப்படாத ஒரு செயல், அது ஹராமான செயல் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மூன்றாவது வழிமுறையாக இருக்கிறது, விந்து வெளியேறுவது. நான்காவது ஒன்றும் இருக்கிறது, அதையும் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். திக்ராரு நதர், தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்ப்பது. அதாவது தன்னுடைய விந்து வெளியேறுவதற்கு காரியமான செயல்களை தன் கண்ணால் தொடர்ந்து அதை பார்ப்பது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்ததன் காரணமாக ஷைத்தானுடைய மிக பெரும் ஊசலாட்டமாக இருக்கிறது, இளைய சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் அது ஆபாச காட்சிகள், ஆபாச விஷயங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை ஒருவர் தொடர்ந்து பார்த்து அதன் மூலியமாக விந்து வெளியே வருகிறது என்றாலும் சரி, இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நாம் கூறின முதலிலிருந்து பெண்ணை தொடுவது, பெண்ணை முத்தமிடுவது, விந்தை கையால் எடுப்பது அல்லது தொடர்ந்து பார்ப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஒரு மனிதனுடைய நோன்பை முறிவடைய செய்கிறது என்பதை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா தெளிவாக இதை விளக்குகிறார்கள். ஃபைதா ஹஸல ஷைஉன் மின் ذلك ஃபஸத ஸௌமுஹு, இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அவருடைய நோன்பு என்ன செய்கிறது? இதாகி விடுகிறது. வஅலைஹி அல் கதாஉ ஃபகத் பிதூனி கஃபாரா, அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் இதை கதா செய்ய வேண்டும். ஆனால் இப்போ ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம், இவர் கதா மட்டும்தான் செய்ய வேண்டுமா அல்லது கதாவோடு சேர்த்து அந்த நோன்பை கதா செய்வதோடு சேர்த்து அவர் இதற்கு பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டுமா? எப்படி முதல் விஷயத்தில் நாம் பார்த்தோமே, அவர் உடலுறவு கொண்டு விட்டதினால் அவர் கதாவும் செய்கிறார், பரிகாரம் செய்கிறார். ஆனால் இவர்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு நான் பொதுவாக சொல்லிவிட்டேன் என்றால், நோன்புடைய விஷயங்களில், நோன்பு முறிக்கக்கூடிய செயல்களில் எதற்கு பரிகாரம் என்றால் வெறும் மனைவியோடு உடலுறவு கொள்கிறோமே அந்த விஷயத்திற்கு மட்டும்தான் கதாவோடு சேர்த்து பரிகாரம் இருக்கிறது தவிர வேறு மற்ற எந்த நோன்பு முறிக்கக்கூடிய செயல்களுக்கும் சரி பரிகாரம் என்பது கிடையாது. மாறாக அது கதா மட்டும்தான் செய்ய வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மாலிக்கியா மத்ஹபை தவிர மற்ற யாவரும் சரி, 3 மத்ஹபாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் சரி, மாலிகி மத்ஹபை தவிர, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மத்ஹபை தவிர மற்ற அனைவர்களும் ஜிமா என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணோடு உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திற்கு மட்டும்தான் பரிகாரம் இருப்பதை தவிர, கதாவோடு சேர்த்தே தவிர மற்ற எந்த நோன்பும் இருக்கக்கூடிய செயல்களுக்கும் பரிகாரம் என்பது கிடையாது. அதை கதா மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கதா மட்டும் செய்தால் போதும். வலைஹி அல் கதாஉ ஃபகத் பிதூனி கஃபாரா லிஅன்ன அல் கஃபாரா தக்தஸ்ஸு பில் ஜிமா. ஷேக் அவர்களே கூறிவிட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ், கஃபாரா என்பது, பரிகாரம் என்பது நோன்பு முறிக்கக்கூடிய செயல்களுக்கு உடலுறவு கொண்டால் மட்டும்தான், உடலுறவு கொண்டு ஒருவருக்கு நோன்பு முறிந்தால் மட்டும்தான் அவர் பரிகாரம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எதற்கும் பரிகாரம் தேவை என்பதை ஷேக் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக 3வது விஷயத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல் அக்லு வஷ்ஷுர்பு முத்தஅம்மிதன். இது அனைவரும் அறிந்திருக்கிறோம். வேண்டுமென்றே ஒருவர் என்ன செய்கிறார்? உணவுகளை உண்ணுகிறார், தண்ணீரை பருகுகிறார். தான் நோன்பாளி என்று தெரிந்தும் அவர் இந்த விஷயங்களை செய்தால் என்ன? அவருடைய நோன்பு முறிவடைகிறது. இதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்? அல்லாஹ் என்ன கூறுகிறான் தன் திருமறையில்? வகுலு
வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் கைதுல் அபியது மினல் கைதில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் சும்மதி முஸ்யாம் இலல்லை. அல்லாஹ் என்ன கூறிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த கருப்பு கோட்டிலிருந்து வெள்ளை கோடு உங்களுக்கு தெரியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது தெரிந்து விட்டது என்றால் நீங்கள் அதை செய்யாதீர்கள். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அதை பருகாதீங்க, உணவையில் உண்ணாதீர்கள், தண்ணீரை நீங்கள் பருகாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எவர் ஒருவர் வேண்டும் என்று இதை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய நோன்பு முறிவடைகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன், அதை நான் படிக்காமல் போய்விட்டேன், அல்லாஹ்வுக்காக மன்னிக்க வேண்டும். என்னவென்றால், ஒருவர் தூக்கத்தில் இருக்கிறார், அதாவது விந்து வெளியேறக்கூடிய விஷயத்தில் நாம் இருக்கிறோம். இதை நான் ஒரு விஷயத்தை நீங்க சொல்லாமல் நான் அடுத்த மூன்றாவது விஷயத்திற்கு நான் போய்விட்டேன். என்னவென்றால், ஒருவர் தூக்கத்தில் இருக்கிறார். ஏனெனில் இந்த கேள்வி வரும். தூக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கனவில், அதாவது தூக்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சுயநினைவில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய சுயநினைவில் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த நிலையில் ஒருவர் என்ன செய்கிறார்? அவருக்கு விந்து வெளியேறி விடுகிறது. இவருக்கு என்ன நேரம்? இவரும் கதா செய்ய வேண்டுமா? ஏனெனில் விந்து வெளியேறினாலே கதா செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து விட்டோம். அது எந்தெந்த வழிகளாக இருந்தாலும் சரி என்பதையும் ஷேக் அவர்கள் தெளிவாக விளக்கி விட்டார்கள். ஏனெனில் மார்க்கம் என்பது அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான கூச்சப்படுவதற்கான விஷயமும் அல்ல. ஏனெனில் மார்க்கம் என்பது நமக்கு தெளிவாக சத்தியத்தை அனைத்து விஷயங்களிலும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கமாக நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார். அந்த விஷயங்கள் அனைத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை நமக்கு தெளிவாக தங்களுடைய வாழ்க்கை முறையிலே தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் எதையும் ஷேக் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தூக்கத்தில் இருக்கிறார். தூக்கத்தில் இருந்ததின் காரணத்தினால் அவருக்கு விந்து வெளியேறுகிறது என்றால் ஷேக் என்ன கூறுகிறார்கள்? ஃபலா ஷைய அலைஹி, அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. அவர் என்ன செய்ய தேவையில்லை? அவருடைய நோன்பு என்ன செய்யவில்லை? முறியடையவில்லை. ஏன்? அவர் வேண்டும் என்று செய்யவில்லை. ஏனெனில் மேலே பார்த்தது அனைத்தும் தான் ஒரு நோன்பாளி என்று தெரிந்து செய்தார்கள். ஆனால் இது என்னவென்றால் அவர் வேண்டும் என்று செய்யவில்லை. மாறாக தூக்கத்தில் தன்னுடைய சுயநினைவு, தன்னுடைய உடல், தன்னுடைய நினைவு, தன்னுடைய மனது அவரிடமே அந்த கட்டுப்பாட்டு இல்லாத அந்த நேரத்தில் அது வந்துவிட்டது என்றால் அவர் மீது எந்த செயலும் தப்பில்லை. வஸியாமுஹு ஸஹீஹ், அவருடைய நோன்பு என்னது? சரியான நோன்பாக இருக்கிறது. லிஅன்ன ذلك وقع بدون اختياره, ஏனெனில் அது அவருடைய விருப்பத்தினால் வரவில்லை, மாறாக அவருடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு வந்த ஒரு விஷயம். லாக்கின் யஜிபு அலைஹி அல்-இக்திசாலு மினல் ஜனாபா, ஆனால் அவர் மீது என்ன கடமை? ஏனெனில் விந்து வெளியேறிவிட்டது என்றால் அவர் மீது கடமையான அந்த குளிப்பை அவர் குளிக்க வேண்டும். அது அவர் மீது கடமையை தவிர நோன்பென்றெல்லாம் அவர் முறிவடையவில்லை. ஏனெனில் தூக்கத்தில் விந்து வெளியேறிவிட்டது என்றால் மதிய நேரத்தில் ஒரு தூங்கியிருப்பார், ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு விந்து வெளியேறிவிட்டது என்றால் நோன்பு முறிந்து விட்டது என நினைத்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது இந்த விஷயம் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? நாம் உண்ணுவதை பிறகு அந்த நேரத்திற்கு பிறகு அந்த உண்ணுவதையும் பருகுவதையும் அல்லாஹ் நமக்கு நிறுத்த கூறுகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு சாப்பிட்டால் என்றால் அவருடைய நோன்பு முறிவடையும். ஆனால் இங்கே ஒரு கேள்வி. அடுத்ததாக, ஒருவர் வேண்டும் என்று சாப்பிடவில்லை, மாறாக மறதியில் சாப்பிடுகிறார். அம்மா மன் அக்கல அவு ஷரிப நாசியன் ஃபஇன்ன ذلك لا يؤثر على صيامه, ஏனெனில் யார் ஒருவர் மறதியில் ஒருத்தர் தான் நோன்பாளி என்று அறியாமல் அவர் என்ன செய்கிறார்? சாப்பிட்டு விடுகிறார் அல்லது பருகி விடுகிறார் என்றால் அவர் மீது எந்த தவறும் இல்லை, அவருடைய நோன்பு சரியான நோன்பாக இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் அக்கல அவு ஷரிப நாசியன் ஃபல்யுதிம்மு ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு. அல்லாஹ் அக்பர்! எப்பேற்பட்ட மகத்துவமிக்க ஹதீஸாக இருக்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் ஒருவர் மறதியில் நோன்புடைய நேரத்தில் உண்ணுகிறாரோ அல்லது பருகி விடுகிறாரோ, தண்ணீரை பருகி விடுகிறாரோ, அவர் என்ன செய்யட்டும்? அவருடைய நோன்பை அவர் முழுவதுமாக நோன்பை பிடிக்கட்டும், நோன்பை நிறுத்த வேண்டாம். மாறாக அவருடைய நோன்பை அவர் எவ்வாறு மற்ற முஸ்லிம்கள் அனைவரும் நோன்பை முடிக்கிறார்களோ மக்ரிபுடைய நேரத்தில், அந்த நேரத்தில் அவர் அந்த நோன்பை முடித்துக் கொள்ளட்டும். மாறாக பாதியிலேயே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஏன்? அவர் தான் உண்ணு விட்டாரே, ஆனால் அவர் மறதியில் தான் வேண்டும் என்று உண்ணவில்லை. ஏனெனில் அவ்வாறு இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய வகுமதி என்னவென்றால் ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகா, ஏனெனில் அல்லாஹ் தான் அவர்களுக்கு உணவை அளித்தான், அல்லாஹ் தான் அவர்களுக்கு அந்த தண்ணீரை பருக கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இதனால் அவர்கள் வேண்டும் என்று உண்ணவில்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால் மறதியில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை, குற்றமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வமிம்மா யுஃப்திரு ஸாயிம் ஈசாலுல் மாஇ வ நஹ்விஹி இலல் ஜௌஃபி அன் தரீகில் உன்ஃபி வஹுவ மா யுஸம்மா பிஸ்ஸஊத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக என்னவென்றால் தண்ணீரை மூக்கிலே, அதாவது இப்போது நாம் பார்த்தது அனைத்தும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் பார்த்தது முதலில் விந்து வெளியேறக்கூடிய விஷயம், அது அதற்கு முன்னால் பார்த்தது உடல் விஷயம். மூன்றாவது நாம் பார்த்தது உண்ணுவது பருகுவது. உண்ணுவது பருகுவது என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாயை திறந்து வாய் வழியால் உள்ளே போகக்கூடிய விஷயம். அந்த வாய் வழியாக உள்ளே போகக்கூடிய விஷயத்தினால்தான் நோன்பு ஒருவருக்கு முறிவடைகிறது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அஸௌமு மிம்மா தகல, அதாவது வல் ஃபித்ரு மிம்மா தகல. அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நோன்பு என்பது என்றால், நோன்பை முறிப்பது என்னவென்றால் எது உள்ளே ஒன்று நுழைகிறதோ, லா மிம்மா ஹரஜ, வெளியே வரக்கூடியதை வைத்து நோன்பு முடியாது. இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால், உலமாக்கள் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது நம்முடைய வயிற்றுக்குள் வாய் வழியாக உள்ளே செல்லக்கூடிய உணவாக இருக்கட்டும், வாய் வழியாக உள்ளே செல்லக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், இதனால் தான் நோன்பு முறிகிறது. அதே போலத்தான் மூக்கில் வழியாக, அதாவது மூக்கு வழியாக உள்ளே நுழையக்கூடிய விஷயத்திற்கு இதை எவ்வாறு நாம் அணுகுவது என்றால், ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னும் ஈசாலுல் மாஇ வ நஹ்விஹி இலல் ஜௌஃபி அன் தரீகில் உன்ஃப், அதாவது அந்த தொண்ட குழாய் என்பது இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைவரும் அறிந்திருக்கிறோம். தொண்ட குழாய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குழாய்க்கு, அதாவது இந்த குழாய் பார்த்தோம் என்றால் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று வாய், நேரடியாக நம் கண்ணாடியிலே நம் வாயை திறந்து பார்த்தோம் என்றால் அந்த குழாய் தெரியும். ஆனால் அந்த வாய்க்கு மேலாக இன்னொரு வழி இருக்கிறது. அந்த வழி என்ன? மூக்கின் வழியாக வரக்கூடியது. இன்னும் நாம் பார்த்தோம் என்றால் சில நேரம் தும்பும் போது கூட மூக்கில் இருக்கக்கூடிய சளி நம்மளுடைய வாயில் வரக்கூடியதாக இருக்கும். மூக்கில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வாயில் வரும். ஏன்? அந்த மூக்கும் வாயும் இரண்டும் ஒவ்வொரு வழியாக, இரண்டும் குழாயிலே, அந்த தொண்ட குழாய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எவ்வாறு கூறுகிறார் என்றால், எவ்வாறு வாய் வழியாக தண்ணீர் உள்ளே போய் உங்களுக்கு நோன்பு முடிக்கிறதோ, அதே போல் மூக்குடைய வழியாக தண்ணீர் உள்ளே சென்று வயிறுக்குள் சென்று விட்டது என்றாலும் உங்களுக்கு நோன்பு முடிவடைகிறது. இது எடுத்துக்காட்டாக நாம் எந்த விஷயங்களை பார்த்தோம் என்றால், அதாவது டியூபாக இருக்கும், அந்த டியூபை கொண்டு மூக்கிலே செலுத்தப்படக்கூடிய விஷயங்களாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஈசாலுல் மாஇ வ நஹ்விஹி இலல் ஜௌஃபி அன் தரீகில் உன்ஃப் வ ஹுவ மா யுஸம்மா பிஸ்ஸஊத். சஊத் என்று சொன்னால் நாஸ்ட்ரில்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது மூக்கில் டியூபை உள்ளே விடுவார்கள் அல்லவா. நாம் மருத்துவமனையில் நாம் பார்த்திருப்போம், நோயாளிகளுக்கு மூக்கு வழியாக டியூபை வைத்து உள்ளே விடுவார்கள். இப்படிப்பட்ட விஷயம், அதாவது அந்த உள்ளே செல்லக்கூடிய விஷயம் ஒருவருக்கு உடலிலே ஊட்டச்சத்தை கொடுத்தது என்றால், ஏனெனில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ஒருவர் நோன்பு பிடிக்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த சாப்பாடோ அல்லது இந்த தண்ணீரோ ஒருவர் பருகிவிட்டார் என்றால் அந்த சாப்பாடும் அந்த தண்ணீரும் அந்த ஒரு மனிதருடைய உடம்புக்கு ஊட்டச்சத்தை தருகிறது. அப்படி அந்த ஊட்டச்சத்தை தருவதனால் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய நோன்பு முறிந்து விடுகிறார். ஏனெனில் நோன்பு என்றால் என்ன? எப்படி நாம் இருந்தோமோ அந்த காலை பொழுதில் ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்தோமோ அந்த பொழுது வரை நாம் அப்படியே இருக்க வேண்டும். நம்முடைய உடம்பில் எந்த ஒரு செயற்கையான, அதாவது வெளியுடைய சாமான்களை வைத்து நாம் சக்தி நம்முடைய உடம்பில் ஏற்றக்கூடாது. ஏனெனில் அப்போதுதான் அந்த வலி என்ன என்பதை நாம் அறிவோம். அப்பொழுதுதான் ஷேக் அவர்கள் முன்னதாக கூறினதுபடி ஏழைகளுடைய வலியை நம்மால் அறிய முடியும். ஏழைகளுடைய வலி என்றால் சாப்பிட்டு விட்டும் தண்ணீரை குடித்து விட்டு இருந்தால் அது நோன்பு என்று கூறுவோமா? இங்கே உலமாக்கள் என்ன கூறுகிறார் என்றால், அதே போல தான் எவ்வாறு வாய் வழியாக செல்கிறதோ அதே போல மூக்கு வழியாக சென்றாலும் சரி அந்த நேரத்தில் ஒருவருக்கு நோன்பு என்ன ஆகிறது? முறிவடைகிறது. ஆனால் இங்கு உலமாக்கள் ஒரு சில விஷயங்களை பிரிக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக என்னவென்றால், நாம் இன்னும் பார்த்தோம் என்றால் மூக்கு வழியாக மட்டும் தானா? மூக்கு வழியாக உடலுக்கு சென்றால் நோன்பு முறிகிறது என்று கூறுகிறோம். ஆனால் மூக்கு வலியும் இல்லை, வாயாகவும் அல்ல, வேறு ஏதாவது வலி என்பது இருக்கிறதா? உடலிற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது உடலிற்கு ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய விஷயம். ஏனெனில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே கவனித்துக் கொள்ளுங்கள், உடலுக்கு ஊட்டச்சத்து வழங்கக்கூடியது, உடலுக்கு ஒரு தெம்பை வழங்கக்கூடிய எந்த விஷயமாக உடலுக்குள்ளே சென்றால் அவருடைய நோன்பு முறிவடைகிறது. ஏன்? நோன்புடைய காரணமே என்ன? எவ்வாறு அந்த முதல் நிலையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் அவர் இருந்தாரோ, சஹர் முடித்ததற்கு பிறகு அவர் இருந்தாரோ, அதே நிலையில் சற்று தண்ணீர் கூட பருகாமல் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த இறுதி நேரத்தை அவர் அடையும். இதுதான் நோன்பு.
இந்த இடைப்பட்ட நேரத்தில் வெறுமன வாயால் மட்டும் ஊட்டச்சத்து உள்ளே நுழைந்தால் மட்டும்தான் நோன்பு முறிவடைகிறது என்பது அல்ல. மாறாக வாய் வழியாகவும் சரி அல்லது மூக்கின் வழியாகவும் சரி அல்லது இது அல்லாத வேறு எந்த வழியாக இருந்தாலும் உடலிலே இந்த இடைப்பட்ட நோன்புடைய நேரத்தில் ஒருவருக்கு உள்ளே ஊட்டச்சத்து செல்கிறது என்றால் அவருடைய நோன்பு முடிவடைகிறது. அவருடைய நோன்பு என்ன ஆகிறது? முறிவடைகிறது. அவருடைய நோன்பு சரியான நோன்பாக இல்லை. எடுத்துக்காட்டாக இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஊசிகள், இன்ஜெக்ஷன் என்று கூறுவோம். இந்த இன்ஜெக்ஷனில் அதாவது உலமாக்கள் இதை பிரிக்கிறார்கள். என்னவென்றால் இன்ஜெக்ஷனில் 2 வகை இருக்கிறது. ஒன்று ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனில் இந்த ஊசியிலே ஊட்டச்சத்து வழங்கக்கூடியதாக அதை செலுத்தினால் உடனடியாக அவருடைய உடலில் ஒரு உத்வேகத்தை அவர் அடைகிறார். அப்படிப்பட்ட இன்ஜெக்ஷன் நிறைய இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயம் ஒரு சில ஊசி இருக்கிறது, என்னவென்றால் ஊட்டச்சத்தை வழங்காத ஊசிகளாக இருக்கும். அதாவது உடலுக்கு ஒரு போஷாக்கை, உடலுக்கு ஒரு ஊட்டச்சத்தை வழங்காத ஊசிகளாக இருக்கும். உடலுக்கு ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய ஊசிகளாக அந்த ஊசியை வைத்து தன்னுடைய உடலுக்குள் அந்த ஊட்டச்சத்தை அவர் இறக்கி கொண்டார் என்றால் அவருடைய நோன்பு முடிவடைகிறது. ஆனால் அந்த ஊசி என்றால் உடலுக்கு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய விஷயமாக இல்ல, மாறாக ஏதோ ஒரு நோயின் காரணமாக அவர் அந்த ஊசியை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அந்த ஊசியில் அவர் செலுத்துவதனால் அவருடைய நோன்பு முறியடையவில்லை. இங்கே எடுத்துக்காட்டாக யாரை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் டயாபிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை நோயில் அவதிப்படக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஊசி என்பது ஊட்டச்சத்தை வழங்காத ஒரு ஊசி என்று கூறுகிறார்கள். ஆனால் ஷேக் ஃபௌசான் அவர்கள் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் சிறந்தது எந்த ஊசியும் சரி, அது ஊட்டச்சத்தை தரக்கூடிய ஊசியாக இருக்கட்டும் அல்லது ஊட்டச்சத்தை தராத ஊசியாக இருக்கட்டும், எந்த ஊசியும் சரி சிறப்பு நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்காமல் இருப்பதே சிறந்தது. அதிலும் முக்கியமாக ஊட்டச்சத்தை எடுக்கக்கூடிய ஊசியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஊசியில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து உங்களுடைய உடலிலோ உங்களுடைய ரத்தத்தில் கலந்து உங்களுடைய அந்த நாடி நரம்புகளில் கலந்து உங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை வழங்கி விடுகிறது என்றால் அது உங்களுடைய நோன்பை பாலாக்கிவிடும், உங்களுடைய நோன்பை முறித்துவிடும். இது நோன்பை முறிக்கக்கூடிய செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். ஏனெனில் அந்த ஊசியில் செலுத்தி நம்முடைய உடலுக்கு நாம் செலுத்துகிறோமே, இது அனைத்தும் எவ்வாறு சாப்பாடு தண்ணீரை போலத்தான் இதுவும் பார்க்கப்படுகிறது. வெறுமன சாப்பாடையும் தண்ணீரையும், ஏனெனில் சாப்பாடையும் தண்ணீரையும் மட்டும் வாயால் செலுத்துவது மட்டும் ஒருவருக்கு நோன்பு முறிவடைகிறது அல்ல, மாறாக உடலில் ஊசியை கொண்டு செலுத்தினாலும் சரி ஊட்டச்சத்துக்களை செலுத்தினாலும் சரி அப்போது நோன்பு முடிவரும். ஏனெனில் இரண்டும் ஒன்றுதான். சாப்பாடை சாப்பிட்டாலும் சரி வாயால் சாப்பிட்டாலும் சரி ஒரு உத்வேகம் அடைகிறார், அவருக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது. அதே போலதான் இந்த ஊசியை கொண்டும் அவருக்கு உத்வேகம் கிடைக்கிறது என்றால் அது ஊட்டச்சத்தாக தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இதைத்தான் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். வாயால் மட்டுமல்ல, மூக்கினாலும் உள்ளே சென்றாலும் சரி அல்லது உடலில் ஊசியை கொண்டு இன்ஜெக்ஷன் என்று சொல்லப்படுவதை கொண்டு நாம் ஏற்றி கொண்டாலும் சரி, இவை அனைத்தும் நோன்பை முறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று ஊட்டச்சத்து அல்லாத விஷயத்தை உலமாக்கள், முக்கியமாக லஜ்னத்து தாயிமா ஃபத்வாவிலே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மார்க் அறிஞர் குழு அவர்கள் ஊட்டச்சத்து அல்லாத விஷயம் நோன்பை முறிக்காது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வஹுக்னு தமி ஃபி ஸாயிம் குல்லு ذلك يفسد صومه لأنه تغذية له ومن ذلك أيضا حكم الصائم بالإبر المغذية لأنها تقوم مقام الطعام وذلك يفسد الصيام. وأما الإبر غير المغذية فينبغي للصائم أيضا أن يجتنبها محافظة على صيامه ولقوله دع ما يريبك إلى ما لا يريبك ويؤخرها إلى الليل. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இன்ஜெக்ஷன் விஷயத்தில் தான் நாம் ஏற்கனவே கூறின போல் ஷேக் அவர்கள் கிட்டத்தட்ட ஷேக் என்ன கூறுகிறார் என்றால் அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் ஒரு உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள், ஊட்டச்சத்து அல்லாத நியூட்ரியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் நியூட்ரியன்ஸ் என்று கூறுவோம். ஊட்டச்சத்து அல்லாத ஊசிகளை எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு நோன்பு முடியாது என்று கூறுவதை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் எவ்வாறு கூறுகிறார் என்றால், இப்படி உலமாக்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் சிறந்தது எந்த ஊசியையுமே நோன்புடைய நேரத்தை நீங்கள் எடுக்காமல் இருப்பது சிறந்தது. ஏனெனில் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இதை நாம் தவிர்த்திருப்பது நல்லது. ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தஅமா யுரீபுக இல்ல மா லா யுரீபுக், உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன செய்து விடுங்கள், நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் ஊசியில் ஷேக் அவர் கூறுவதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஊசியில் அது என்ன ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஊசி, ஊட்டச்சத்து இல்லாத ஊசி என்று எப்படி நாம் முடிவு செய்ய முடியும்? அது ஒரு சந்தேகத்திலே நாம் விடுகிறது. சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் இரவு நேரத்தில் அந்த ஊசியை எடுத்துக்கொண்டால் சிறந்ததாக இருக்கும் என்பதை தான் ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை விஷயங்களையும் பார்த்திருக்கிறோம். மிச்சம் மீதம் உள்ளக்கூடிய விஷயங்களை பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னும் எதெல்லாம் ஒரு மனிதனுடைய நோன்பை முறிக்கக்கூடிய, ஏனெனில் அல்ஹம்துலில்லாஹ் உடலுக்குள் கொள்வது, மணி வெளியே வருவது, விந்து வெளியே வருவது, மூன்றாவது வாயால் சாப்பிடுவது, பருகுவது, இதெல்லாம் நோன்பு முறிக்கக்கூடிய காரியம் என்று நாம் பொதுவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்று சமகால நிகழ்வுகள் என்று இருக்கிறது, சமகால விஷயங்கள் என்பது இருக்கிறது. முக்கிய எடுத்துக்காட்டாக இன்று ஊசி, இன்ஜெக்ஷன் என்று கூறுவது, அல்லது நாஸ்ட்ரில்ஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கு வழியாக செலுத்துவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கும் என்று அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் இதை கூறுகிறார்கள். வலில்லாஹில் ஹம்து. அதனால் இன்னும் எதெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது ஷேக் அவர்கள் அடுத்ததாக விஷயத்திலே குறிப்பிடுகிறார்கள். ரத்தம் கொடுப்பது, இஜாமா செய்யக்கூடிய விஷயங்கள் என்றால் அனைத்தையும் பின்வருமாறு விளக்குகிறார்கள் பிஇذنில்லாஹ். இதனை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே பிஇذنில்லாஹ் பார்ப்போம். வகுப்பு நீண்டமாக செல்வதற்கு அதை உங்களிடம் வருத்தமாகத்தான் கூறுகிறோம், ஏனெனில் நம்முடைய நேரம் குறைவாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 வகுப்புகளில் பிஇذنில்லாஹ் இந்த நோன்புடைய வகுப்பு முடிந்து விட்டது என்றால் அது நிம்மதியாக இருக்கும். நாமும் அனைவர்களும் இந்த நோன்புடைய வகுப்பை செயல்படுத்தி அதன்படி ரமதானை நல்ல முறையில் வரவேற்பக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களும் ஆக்கல் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.